வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 6வது கணக்கு பார்க்குறோம். y = x என்ற நேர்கோட்டின் மூலம் y = -xஐ தோராயமாக வரைக. இப்போ வந்து y = x. y = xங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க, நேர்கோட்டுதுன்னு கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = -xஐ தோராயமாக வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து y = -xன்னு போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டவணை போட்டுக்குவோம். இங்கே வந்து எக்ஸு ஒய், எக்ஸுக்கு வந்து என்ன போடுறேன் நான் ஃபஸ்ட்டு -1 போடுறேன். -1 போட்டேன்னா இங்கே எக்ஸுக்கு -1 போட்டேன்னா ஒய்க்கு வந்து என்ன வரும், +1 வரும். எக்ஸுக்கு வந்து 1 போட்டேன்னா ஒய்க்கு -1. அடுத்து எக்ஸுக்கு வந்து 0 போட்டேன்னா ரெண்டுமே 0 தான் வரும். அதனால் வந்து அது தேவையில்லை. 2 போடுறேன். எக்ஸுக்கு வந்து 2 போட்டேன்னா -2, -2 போட்டேன்னா இங்கே வந்து என்ன வரும், +2. ஓகேவா? 4 மதிப்பு இருந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, y = x. எல்லாமே வந்து 1னா 1 தான் இருக்கணும், 2னா 2. ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு இதை வரைவோம். ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கோங்க. இங்கே வந்து என்ன கொடுக்குறோம், 1 2 3 4. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகுனே கொடுத்துக்கோங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு படம் வந்து நல்லா அழகாக பெருசாக இருக்கும். -3 -4. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் y = xங்கிற வரைபடம் தான் வரைகிறேன். அப்போனா 1 1 2 2 -1 -1 -2 -2. இப்போ இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு வரைபடம் ஒரு கோடு தான், ஒரு நீட்டு கோடு தான். இது வந்து என்னது, y = x. ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது, y = -xன்னு வரும். அந்த அட்டவணை தான் போகிறோம். -1னா +1, -1னா +1. அடுத்து 1னா -1, 1னா -1, 2னா -2, -2னா 2. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து இந்த கோட்டில் போகிறோம். இது வந்து என்னது, y = -x. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கணக்கு. நம்ம நேர்கோடு வரைகிறதுனால நம்ம வந்து என்ன போடுறோம், அந்த இதுக்கெலாம் நம்ம போடலை. இது வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து என்ன எழுதணும்னா y = -xின் வரைபடம். இதுதான் -xின் வரைபடம். இது வந்து எப்படி இருக்குது, y = xின் வரைபடத்தின் நம்ம எல்லாமே அப்படி தான் எழுதுகிறோம். நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வரைபடத்தின் x அச்சை ஒத்த பிரதிபலிப்பாகும். அதை மாதிரி இருக்குது. புரியுதா?